அந்த தமிழ் வழி கல்வியிலிருந்து அவங்க அந்த ஆங்கிலத்துக்கு மாறும்போது சிரமப்படுறாங்கன்னு. இப்போ அதுக்காக தான் வந்து இந்த பயிற்சிகளை கொடுத்தேன். இந்த பயிற்சிகள் கொடுத்த பிறகு மாற்றம் தெரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா தெரியுது. அதுவும் அந்த வினோதினியோ இல்ல தாரிக் இந்த மாதிரி எங்களோட குழந்தைங்க வந்து இப்போ இங்கிலீஷ் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாங்க. அதே மாதிரி அவங்களோட இன்டர்வியூ ஸ்கில்ஸுக்கும் வந்து இது ரொம்ப உதவியா இருந்தது. அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் லெவலை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுது இந்த மாதிரி. அண்ட் பாக்குறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ்ல வந்து அவங்க பாக்குறாங்க, ஓ இவ்வளவு சாதிச்சவங்க இருக்காங்க, வந்து ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்து வந்து பெருசா சாதிச்சவங்க எல்லாம் இருக்காங்கன்னு பண்ணும்போது நம்மளாலையும் முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்களால முடியுது. அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. மார்க்ஸ்லயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அதனால இதுல எங்களுக்கு என்னன்னா, பழைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், நீங்க இப்படி போகும்போது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட வாழ்க்கை இதுலதான் இருக்கு அப்படின்னு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லும்போது ஒரு அவங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்கும். இப்ப இதுல வந்து ஒரு 6-7 வருடத்துக்கு முன்பு 2 தனி நபர்களா நீங்க இருந்து இன்னைக்கு ஒரு நிறுவனமாக வளர்ந்து இருக்கிற ஒரு சூழல். இதுல உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அந்த தொடக்க காலம் எப்படி இருந்தது, பல்வேறு காலகட்டங்களில் நிறுவனத்தை கொண்டு வரதுல இருக்கிற அந்த செயல்பாடுகள், அதை பற்றி எல்லாம் விரிவா சொல்லுங்க. நாங்க வந்து ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு குழந்தைய போய் ஹெல்ப் பண்றோம், நம்மளால ஒரு ஓகே இந்த வருஷம் ஒரு 11 குழந்தைங்களை ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு தான் நினைச்சு ஆரம்பிச்சோமே தவிர, இது வந்து ஒரு அமைப்பை ஆக்கணும் இல்ல இது வந்து வளரும் தொடரும்ன்றது வந்து நாங்க அந்த அளவுக்கு நினைக்கல. ஆனா ஒரு நல்ல காரியம் செய்யும் போது எங்கிருந்தும் சக்திகள் வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க என்ன இந்த மாதிரி குழந்தைங்களை ஃபாலோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு கல்பனான்னு சொல்லிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கீழ்பாக்கில் மிஸ்டர் கார்த்திக் அவங்க ஒய்ஃப், அவங்க தான் வந்து நாங்க செய்யறதை பார்த்துட்டு சும்மா கலாட்டாக் சொல்லுவாங்க, எங்க குழந்தைங்களே குழந்தைங்க சேர்க்கலாம் போல் இருக்கே, எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் போயிடும், நீங்க அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோட்டரி வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கீழ்பாக் அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்க்கெல்லாம் இனிஷியலா அவங்களோட அவங்களோட ஹெல்ப் பண்றவங்க எல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி வளர்ந்தது. அதுவும் வந்து 3வது வருஷம் ஓப்பன் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து 50% ஆஃப் த அமௌண்ட் நாங்கள் வந்து வில் கிவ் யூ, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு நாங்கள் 50% ஆஃப் த அமௌண்ட் கொடுக்குறோம்னு சொல்லும்போது அது ஒரு எதிர்பாராத ஒன்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு வருஷத்துல 65 குழந்தைங்களை பண்ண போறோம், 70 குழந்தைங்களை பண்ண போறோம்னு நினைக்கவே இல்லை. பெரிய திருப்தி கொடுக்குதுங்க, பெரிய திருப்தி. அதுவும் அந்த குழந்தைங்க வர சூழ்நிலையெல்லாம் நாங்கள் போய் அந்த வீட்டில் பார்க்கும்போது அவங்க அதை அப்படி வளரும் போது ரொம்பவே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரி நம்மளும் வந்து வேஸ்ட் பண்ணல லைஃப், ஏதோ நம்மளால செய்ய முடியுது அப்படின்ட்டு. எங்களோட பிலாசபி ரொம்ப சிம்பிள். அது ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கும். என்னன்னா, ஒரு வயதானவர் கடற்கரை ஓரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து அங்க நட்சத்திர மீன்கள் நிறைய கீழே கடந்துட்டு இருக்கு. அந்த நட்சத்திர மீன்களை திருப்பி கடல்ல வீசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் கேக்குறாரு, எதுக்காக எல்லா நட்சத்திர மீன்களையும் உன்னால உயிர்ப்பிக்க முடியாது, கடல்ல தூக்கி போட்டு எதுக்காக நீ செய்யற அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி சொல்றாங்க, எல்லா நட்சத்திர மீன்களையும் என்னால உயிர்ப்பிக்க முடியாது, ஆனா ஒரு நட்சத்திர மீனை என்னால உயிர்ப்பிக்க முடியும், அதுதான் நான் செய்யறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலே எவ்வளவோ மாற்றங்கள் முடியும் அப்படின்றதுதான் நாங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. பெரிய மன திருப்தி. சரி, இந்த மாதிரி ஒரு விதை போடணும், இந்த மாதிரி ஒண்ணு செய்யணும்னு தோணணும்னாக்க அந்த ஈடுபாடு வரத்துக்கே ஒரு பின்னணி இருக்கணும், வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அந்த வகையில வந்து உங்களை வளர்த்த பின்னணி, நீங்க வளர்ந்த பின்னணி பற்றி சொல்லுங்க. அதாவது சின்ன வயசுல இருந்து ஏதோ ஹெல்ப் பண்ணணும்ன்ற டெண்டன்சிஸ் எனக்கு இருந்தது. அதாவது என்னன்னா, கண் தெரியாதவங்களுக்கு படிச்சு காட்டியிருக்கேன். அந்த அவங்க டிகிரி பண்ணும்போது படிக்க சொல்லுவாங்க, வந்து அவங்க டேப் எடுத்துட்டு வருவாங்க, அப்புறம் நம்ம படிச்சு காட்டினவங்களுக்கு அதெல்லாம்
நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு இருக்கிற காலத்துல செஞ்ச காரியங்கள். அப்புறம் ரத்த தானம் ரெகுலரா செய்வேன். அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ்லயும் இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருந்தது. அப்போ காலேஜ்ல இருந்தவங்க, நான் வந்து காலேஜ் நான் டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். அப்ப இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் எல்லாரும் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி யார் யார் அந்த பிளட் ஈக்குவலா இருக்காங்களோ அவங்க எல்லாம் நீங்க டொனேட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். சோ அந்த மாதிரி ஏதோ இருந்திருக்கு, அந்த மனசுல வந்து ஏதோ செய்யணும், சொசைட்டிக்கு ஏதோ செய்யணும்னு இருந்திருக்கு. அதே மாதிரிதான் சுஷீலா ஜோசப் அவங்களும் யாராவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்பவுமே உடனே ரெடியா இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது அந்த ஒரு இவ்வளவு தூரம் செய்ய முடியுது அப்படின்றதுக்கு. அண்ட் ஓபன் ஆர்கனைசேஷன் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கீழ்பாக் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஓபன் வந்த உடனே அவங்களோட இப்ப சேர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்டையும் எங்களை பாத்துக்க சொல்றாங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்டுங்க. ஒண்ணு வந்து புதியதோர்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாங்க வந்து ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வந்து சரியான சூழ்நிலைகள் கிடையாது, மிகவும் தனிமையில இருக்காங்க. அண்ட் அப்பா அம்மா இருக்க மாட்டேங்கிறாங்க முக்காவாசி, இல்லைன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களை அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்லயே நம்ம எடுத்துட்டு மிஸ்டர் நாராயணன்றவர் தான் அந்த ஸ்டார்ட் பண்ணது. அவங்க அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்லயே அந்த குழந்தைங்களை எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு யோகா, அதுக்கப்புறம் வந்து பரதநாட்டியம், அப்புறம் இது மியூசிக் எல்லாமே அவைலபிள் டு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இது அவைலபிள்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. சோ ஈவினிங்ல வந்து அந்த குழந்தைங்க 4 to 8 இவங்களோட கஸ்டடியில இருக்காங்க. அண்ட் பேசிக் கொஞ்சம்